Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். தமிழ்நாட்டின் ஆக சிறந்த இசைக்கலைஞன் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு எதிராக மீண்டும் ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்குள் நுழைவதற்கு இளையராஜாவுக்கு மறுப்பு. என்ன நடந்திருக்கிறது இளையராஜாவுக்கு எதிராக என்பதை இந்த காணொலியில் வாயிலாக காணலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். இசைஞானி இளையராஜா தமிழருடைய பண்பாட்டு வாழ்வியலில் பெரும் பங்கு இசைஞானி இளையராஜாவுக்கு உண்டு. இனி வருகிற தமிழருடைய வரலாற்றை எழுதுகிற போது இசைஞானி இளையராஜாவுடைய பங்கும் அதில் அதிகமாக இருக்கும். தமிழருடைய பண்பாடு என்பதில் என்னென்ன குறியீடு இருக்கிறதோ அந்த குறியீட்டில் இளையராஜாவுக்கும் முக்கிய பங்கு உண்டு. இசையை பாமரன் கேட்பதற்கு ஏதுவாக, குறிப்பாக ஒரு அதிகார வர்க்கத்தில் இசைக்கப்பட்ட இசையெல்லாம் நமக்கான இசையாக மாற்றி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்ததில் இளையராஜாவுக்கு பெரும் பங்கு உண்டு. இந்த 70களில் குறிப்பாக இந்தி பாடல்கள் தமிழ்நாட்டை ஆக்கிரமித்த போது இளையராஜாவுடைய வருகை என்பது திரும்பி பார்க்க வைத்தது. அன்றுதான் இளையராஜாவுடைய தமிழ் இசை இந்த மண்ணில் இருந்த இந்தி பாடல்களை ஒதுக்கி மீண்டும் தமிழர்களுக்கான இசையை, குறிப்பாக நாட்டுப்புற இசையை கொண்டாடுவதற்கு நமக்கு களம் அமைத்து கொடுத்தவர் இளையராஜா. அந்த இளையராஜாவுக்கு மீண்டும் மீண்டும் பல இடங்களில் நிகழ்த்தப்படுகிற சமூக அநீதி, அவர் மீது தாக்கப்படுகிற ஜாதிய தாக்குதலில் ஒன்றுதான் மீண்டும் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வருத்தமான செய்தி என்னவென்றால், இளையராஜா என்பது ஏதோ அவருக்கு நேர்ந்த அவமானம் என்பது அவருக்கு மட்டும் நேர்ந்த அவமானம் கிடையாது, அது ஒவ்வொரு தமிழரையும் அவமானப்படுத்தியதற்கு சமம். ஏன்னா இளையராஜாவை நம்ம கொண்டாடுறோம். ஒரு கலைஞனை, ஒரு ஆகப்பெரிய கலைஞனை, ஒரு இசை ஞானியை, இதற்கு முன்னால் இருந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இசைஞானி என்று ஒரு பட்டப்பெயர் கொடுத்து புகழின் உச்சிக்கு கொண்டு போன இளையராஜா. அவர் பார்க்காத புகழ் உச்சே கிடையாது. அவருடைய இசைக்கு நிகராக இந்த தமிழ் மண்ணில் இன்றைக்கும் இசை அமைக்கப்படவில்லை. இனி யாராவது அமைக்க பிறந்து வருவார்களா என்கிற கேள்வியோடு தான் தமிழ் சமூகம் இருக்கிறது. கடந்த ஆண்டு வெளியான விடுதலை படமானாலும் இந்த ஆண்டு வெளியாக இருக்கிற விடுதலை 2 மாதிரியான இன்றைக்கும் மிக முக்கியமான இயக்குனர்கள் தேர்வு செய்யக்கூடிய நபராக இசைஞானி இளையராஜா இருக்கிறார். அந்த ராஜா அவர்களுக்கு 15ஆம் தேதி, கிட்டத்தட்ட நேற்று 15ஆம் தேதி அவருடைய ஆல்பம் வெளியாகிறது. திவ்ய பாசுரம் ஆல்பம் வெளியாகிறது. அவர் ஆன்மீக பற்று உள்ளவர், ரமண மகரிஷியை குருவாக கொண்டு வழிபடக்கூடியவர், அந்த ஆன்மீக நெறிமுறையில் வாழ்பவர். தன்னுடைய வாழ்க்கையை, பொது வாழ்க்கையை ஆன்மீகத்திற்கும் இசைக்குமான வாழ்வியலாக மாற்றிக்கொண்டார். இளையராஜா என்றால் இசை, மறுபுறத்தில் ஆன்மீகம் இருக்கும். அப்படி இன்றைக்கு ஒரு ஆன்மீக தொண்டு செய்கிறார். கடந்த காலங்களில் நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாம் இந்த சைவம் வைணவத்தை வளர்ப்பதற்கு பாடல் பாடினார்கள், பல செய்யுள்களை கொடுத்தார்கள் என்பது நம்ம படிச்சிருக்கோம். அந்த வகையில் இசைஞானி அவர்கள் அந்த நாயன்மார்களுடைய வரிசையில் அமர்வதற்கு தகுதியானவர், ஆழ்வார்களுடைய வரிசையில் அமர்வதற்கு தகுதியானவர். அவருடைய கொள்கை, ஆன்மீக கொள்கையில் உண்மையாக இருக்கிறார். அவர் தழைத்து ஓங்க வேண்டும் இந்த ஆன்மீகம் என்று தன்னுடைய பங்கை ஆற்றி கொண்டிருக்கிறார். சினிமா பாடலை தாண்டி ஆன்மீக பாடலையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த இளையராஜா அவர்களுக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் இருந்தே மறுப்பு வந்திருக்கிறது. கடுமையான மறுப்பு. ஜாதியின் பெயரால், குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஆண்டாள் கோவிலுக்குள் மேடை ஏறி பாடல் பாடுகிற போது மக்கள் ஆரவாரத்தோடு வரவேற்று கொண்டாடுகிற இசைஞானி பக்தி பெருக்கில் பாடல் முடிந்து பிறகு கோவிலுக்குள்ள போகிற போது கோவிலுடைய ஜீயர்களும் ஐயங்கார்களும் கோயிலுக்குள்ள போகிற போது மூலஸ்தானத்தை நோக்கி இளையராஜா போல, இந்த கருவறைக்குள்ள போற துணிச்சல் இளையராஜாவுக்கும் கிடையாது என்பது நமக்கு அறிந்த செய்தி.
அர்த்த மண்டபம் ஏறுவதற்கு அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. உள்ள போனவரை நீங்க ஒரு நாகரிகம் பாருங்க, உள்ள வரக்கூடாது என்பதை தாண்டி ஒருத்தர் உள்ள போயிருக்காரு. போனவரை ஒரு மனித நாகரிகமற்ற செயலாக அவரை வெளியே அனுப்பியிருக்காங்க. பிறகு அவர் முகம் மாறி மக்களோடு மக்களாக நின்று கூட்டத்தோடு கூட்டமாக நின்று வழிபட்டு இருக்கிறார். அதற்கு சொன்ன காரணம் அவருடைய ஜாதி. உலக அளவில் மனிதருக்கு எதிராக பல கொடுமைகள் இழைக்கப்படுகிறது. ஆனால் ஒரு ஒரு குடும்பத்தில், ஒரு குலத்தில், ஒரு சமூகத்தில் பிறந்ததாலேயே இழிவானவன் என்கிற ஒரு கட்டமைப்பு வைத்திருக்கிற ஒரே மதமாக இந்த சனாதன மதம் இருக்கு. அந்த சனாதன மதத்தை எதிர்க்கிறவர்கள், அதை தாண்டி அதை நம்புகிறவர்களுக்கே இந்த நிலைமையை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த காலங்களில் மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் ஆனாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்முருகன் ஆனாலும் சரி, இவர்கள் சங்கரமடத்துக்குள்ளே போய் வழிபடுற அந்த வழிபாட்டு முறையை நீங்கள் நம்ம பல படங்களை பார்த்துருப்போம். அவங்க மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு மத்திய அமைச்சர், நமக்கான பிரதிநிதி, உலகளவில் பார்க்கக்கூடிய ஒரு நபர், இந்தியாவின் பிரதிநிதி, ஒரு அமைச்சர் தரையில் அமர்ந்திருப்பார். பெரியவா ஒரு சாமியார் மேலே அமர்ந்திருப்பார். 140 கோடி மக்களுடைய பிரதிநிதிக்கு தரையில் அமர்வதற்கான இடமும், ஒரு சனாதன தத்துவத்தை, அதுவும் பிறப்புக்கு ஒத்து வராத தத்துவம், பிறப்பால் மனிதனை பிரிக்கக்கூடிய தத்துவம், சுதந்திர இந்தியாவில் ஜாதி இருக்கக்கூடாது என்று உழைத்த தலைவர்கள் உள்ள மண்ணில் இந்த தத்துவம் கடந்த காலங்களில் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டது. அந்த ஒரு பேரிடிதான் இன்றைக்கு இளையராஜாவுக்கும் கிடைத்திருக்கிறது. இது புதிதல்ல. கடந்த காலங்களில் கூட இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு இளையராஜா அவர்கள் பொன்னும் பொருளும் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கார் அந்த கோபுரத்தை சீரமைக்க. அன்றைக்கே அவரை மேலே ஏற்ற விடல இந்த பார்ப்பன கும்பல், சனாதன கும்பல். இன்றைக்கும் இந்த நிலை வந்திருக்கிறது. இந்த நூற்றாண்டில் 2024 அடுத்து 2025 நோக்கி நகர்கிறோம். இன்றைக்கும் கொண்டாடப்படக்கூடிய நபர், இசையால் ஒட்டுமொத்த தமிழர்களையும் தன் வசம் வைத்திருக்கக்கூடிய இசை ஞானி என்று கொண்டாடக்கூடிய நபருக்கு இன்றைக்கு இழைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அவமானம், இழிவை இந்த தமிழ் சமூகம் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடாது. இது சமூக நீதிக்கும் மனுநீதிக்கும் இடையில் நடக்கிற போர் என்பதை மீண்டும் உணர்த்துகிறது இந்த செயல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.